கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் ஆளுமைகளை பார்த்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, ஒவ்வொரு இயக்கத்திலும் தனக்கான ஆளுமைகளை இந்த இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த வகையில் சேலத்தில் மிக முக்கியமாக ஒரு நபராக திகழக்கூடியவர், சேலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றியவர் கலைஞர் அவர்களே இவருடைய கருத்துக்கு மறுப்பு சொல்ல சற்று தயங்குவார். இதையும் தாண்டி ஒரு மாநில அரசு சேலம் மாவட்டத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இவருடைய ஒத்துழைப்புடன் தான் அந்த செயலை செய்ய முடியும். மேலும் திமுகவின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தான் சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள். அவரை பற்றி தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட வீரபாண்டியார் 1956ஆம் ஆண்டு பிறகு வட்ட பிரதிநிதியாக, மாவட்ட பிரதிநிதியாக, மாவட்ட செயலாளராக, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 3 முறை வேளாண் துறை அமைச்சராக தனக்கான வளர்ச்சியை, பதவியை அவர் அலங்கரித்துக் கொண்டார் என்பது மிகையல்ல. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்து கொண்ட அவர் தனக்கான அரசியல் பாதையை அவரே உருவாக்கி கொண்டார். குறிப்பாக சேலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு படி மேல் கலைஞரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு கலைஞருக்காக அவருடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை உழைப்பை செலுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேலம் மாவட்டத்தில் மிக வலிமையான இயக்கமாக மாற்றினார் என்றால் அதுவும் மிகையல்ல. கலைஞர் அவர்களே இவருடைய கருத்துக்கு மறுப்பு சொல்ல சற்று தயங்குவார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியான ஒன்று. 1993ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் வைகோவுக்கு ஆதரவாக தரையில் அமர்ந்து இவர் போராடினார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தி. தான் வாழ்நாள் முழுவதும் ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே கொடி என தன் வாழ்நாளை ஒரே இயக்கத்திற்காக அர்ப்பணித்தவர் தான் இந்த வீரபாண்டியார் அவர்கள். இவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய பணியும், அரசு பதவிகளான ஊராட்சி மன்ற தலைவர், கூட்டுறவு சங்க தலைவர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர் என மக்களுக்காக இவர் செய்த சேவைகளை கடந்த காலங்களில் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட மாடலின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை மேடையிலே புகழ்ந்துரைத்த பதிவுகளும் இன்றைக்கு உண்டு. அந்த வகையில் தனக்கான வாய்ப்பை மிக சரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயன்படுத்தி கொண்ட ஆளுமைகளில் இவரும் ஒருவர் என்றால் மிக குறிப்பிடத்தக்க செய்தி. ஒருமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டபோது, இந்த முறை குடும்பத்தில் ஒரு நபருக்கு தான் வாய்ப்பு அளிக்க முடியும் என்று தலைமை சொன்னதாகவும், அப்படியென்றால் இந்த முறை தேர்தலில் தலைவர் நிற்பதற்கு வாய்ப்பில்லையா என்று அவர் கேட்டதாகவும் சில பதிவுகள் பதிவாகியுள்ளது. மிக துணிச்சலாக தன்னுடைய கேள்வியை தலைமை நோக்கி கேட்கக்கூடிய வலிமை மிக்கவராகவும் இவர் கடந்த காலங்களில் திகழ்ந்திருக்கிறார். தன்னுடைய முதன் மகன் செழியனுடைய மருமகன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்கில் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பதும், அவருடைய 2வது மகன் வீரபாண்டி ராஜா சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மாவட்ட செயலராகவும் இருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு காலமானார். அவருடைய 3வது மகன் பிரபு தற்போது சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி இளைஞரணி செயலாளராகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு மிக நெருங்கிய நண்பராகவும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீரபாண்டி ராஜா அவர்களின் மகள் மலர்விழி பொதுக்குழு உறுப்பினராகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதே வகையில் அரசியலில் தீவிரமாக அவர் செயல்படவில்லை. மேலும்
தன்னுடைய கல்லூரிகளுக்கு அவரே நிர்வாக பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை ஒருபோதும் வீரபாண்டியார் இல்லாமல் எழுத முடியாது என்றும், மிசாவின் போது சேலத்தில் கைதாகி மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டவர் வீரபாண்டியார் எனவும் பல மேடைகளில் அவருக்கான புகழ் வழக்கத்தை செலுத்தியிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். இவ்வாறு தமிழ்நாடு பல அரசியல் ஆளுமைகளை உருவாக்கினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் மிக சிறப்பான ஆளுமையாக சேலம் வீரபாண்டிய ஆறுமுகம் திகழ்கிறார் என்பது மறுக்க முடியாத, மறக்க முடியாத உண்மை. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.